வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் சேனல். +2 முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கலாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜஸ் பிஎஸ்ஜி, அதே மாதிரி கிண்டி கேம்பஸ். நேற்று வீடியோல அதோட க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் பார்த்தோம். ஏன் க்ளோசிங் ரேங்க் நம்ம டிசைட் பண்ணணும், நம்மளுக்கு அந்த காலேஜஸ் சீட் கிடைக்குமா கிடைக்காதான்ற ப்ரெடிக்ஷன்ல ரேங்கோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களோட மைண்ட்ல அடுத்த லெவல்ல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய காலேஜ் சென்னை ஜோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டாப் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸோட 2024 க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இந்த வீடியோல ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் நம்ம பார்த்துருவோம், ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் 5 இயர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி ECE ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, ட்ரிபிள் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க, IT மெக்கானிக்கல் எல்லாம் ஸ்டாண்டர்டான கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜோட லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸ் பார்த்துடலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் OCக்கு 191ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி BC பொறுத்த வரைக்கும் 189ல க்ளோஸ் ஆயிருக்கு. BCM 190.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. MBC 187, SC 167, அதே மாதிரி SCA 166.5. ஸோ அதோட க்ளோசிங் ரேங்க்கும் நான் உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 188.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. BC 185, BCM 188, MBC 183, SC 166.5, அதே மாதிரி SCA 126ல க்ளோஸ் ஆயிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 190.5 OC, 187.5 BC, 189.5 BCM, 187.5 MBC, 168.5 SC, 135 SCA, அதே மாதிரி ST பொறுத்த வரைக்கும் 158ல க்ளோஸ் ஆயிருக்கு. எம்டெக் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் 195ல OCக்கு, 194 BC, 194.5 BCM, 192.5 MBC, 183 SC, 161 SCAக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் த மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பிரான்ச் இந்த ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 198.5ல OCக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, 197.5 BCக்கு, 197 BCM, அதே மாதிரி MBC 196.5 அண்ட் 191.5 SCக்கு, அண்ட் SCA பொறுத்த வரைக்கும் 184க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 197க்கு க்ளோஸ் ஆயிருக்கு OC, BC 196க்கு, BCM 196.5 அண்ட் 195க்கு MBC க்ளோஸ் ஆயிருக்கு, SC 189, SCA 178, ST 170.5. ஸோ அதே போல ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் 195க்கு OCக்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் BC பொறுத்த வரைக்கும் 194.5, BCM பொறுத்த வரைக்கும் 193.5, MBC 192.5, SC 182, அதே போல SCA 159, ST 168.5. எல்லாத்துக்குமே எந்த ரேங்க்ல கிடைச்சிருக்குன்றதையும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களோட சீட் ப்ரெடிக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்க கட் ஆஃப்கான சீட் ப்ரெடிக்ஷன்றதை தாண்டி உங்களோட TNEA ரேங்க்குக்கான சீட் ப்ரெடிக்ஷன் தான் நம்மளால கரெக்டா பண்ண முடியும். அதுதான் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அதே போல IT பொறுத்த வரைக்கும் 197க்கு OCக்கு சீட் கிடைச்சிருக்கு, 196.5க்கு BC, BCM பொறுத்த வரைக்கும் 196.5க்கு, அண்ட் அதே மாதிரி MBC பொறுத்த வரைக்கும் 195.5, SC பொறுத்த வரைக்கும் 189.5, SCA பொறுத்த வரைக்கும் 178, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 192க்கு OCக்கு சீட் கிடைச்சிருக்கு, BCக்கு 190.5, BCM 190, MBC 189.5, அதே போல SC பொறுத்த வரைக்கும் 175.5 அண்ட் SCA 156.5, ST பொறுத்த வரைக்கும் 156.5. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் again top most institution in Coimbatore, one of the dream college for engineering aspirant, Kumaraguru College of Technology. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ECE, ட்ரிபிள் அண்ட் E&I கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபேஷன் டெக்னாலஜி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கோர்சஸ் which are offered by Kumaraguru College of Technology. ஸோ கோர்ஸ் வைஸ்
அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃபும் க்ளோசிங் ரேங்க்கும் as usual நம்ம கொடுத்துருக்கோம். ஏஐடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 192.5 ஓசிக்கு தேவைப்பட்டிருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 191.5க்கு சீட் கிடைச்சிருக்கு. பிசிஎம் 188, எம்பிசி 189.5, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 176.5 அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 174.5க்கு சீட் கிடைச்சிருக்கு. அதே போல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 186.5, BC 180, BCM 186, MBC 173.5, SC 145.5. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 185, அதோட ரேங்கிங்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 170க்கு மேல கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து ப்ரீவியஸ் ரவுண்டோட டாப் காலேஜஸோட வேகன்சி பொசிஷனை செக் பண்ணிட்டு சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க. ஸோ உங்க மார்க்குக்கு அந்த டாப் காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி கோர்ஸ் கிடைக்காது, நீங்களா அசியூம் பண்ணிட்டு உங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆவரேஜ் இல்ல பிலோ ஆவரேஜ் காலேஜ்ல தான் நீங்க பிளேஸ் ஆக முடியும். தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் வேணா போடலான்ற ரைட்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு தான் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பே பண்றீங்க. சாய்ஸஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. சாய்ஸஸ் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே தட்டிட்டு போறீங்க. ஓகேங்களா, நீங்களே வந்து ஒமிட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க போறது நீங்க எங்க படிக்க போறீங்க, என்ன படிக்க போறீங்கன்றத முழுக்க டிசைட் பண்ண போற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ரெடி பண்ற இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான சாய்ஸஸ் மட்டும்தான். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நம்ம ஸ்டடிகேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ சாய்ஸ்லெஸ் ப்ரிப்பரேஷன் சப்போர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் உங்களோட கட் ஆஃப் பேஸ்டு ரேங்க் பேஸ்டு உங்களுக்கு காலேஜஸ் லிஸ்ட் தேவைப்பட்டாலும், இல்ல எனக்கு பட்ஜெட் பேஸ்டு எனக்கு காலேஜஸ் லிஸ்ட் வேணும், எனக்கு வந்து அவ்வளோ ஃபீஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்குள்ள எனக்கு ஃபீஸ் இருந்தால் பெட்டரா இருக்கும்னா ஃபீஸ் பேஸ்டு காலேஜ் லிஸ்ட்டும், அதே போல எனக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் தான் எனக்கு காலேஜஸ் நான் பாக்குறேன், என்னால வெளியில வந்து பேரண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ உங்க ப்ரிஃபரன்ஸின் அடிப்படையில உங்களுக்கு மார்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காலேஜஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல நாங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். டெஃபினட்டா ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ்ல உங்களோட ஓப்பனிங் வேகன்சிஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நாங்க கொடுக்க போறோம். ஸோ தட் உங்க மார்க்குக்கு உங்க கம்யூனிட்டிக்கு உங்களோட டிஎன்ஏ ரேங்கிங்க்கு நீங்க எதிர்பார்க்கறத விட பெட்டரான காலேஜஸ் பிளேஸ் ஆகிற மாதிரி தான் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு நாங்க ஸ்டடிகேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் மூலமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரைட், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 194க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓசிக்கு 192.5 பிசி, அதே போல பிசி பொறுத்த வரைக்கும் 192க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 191, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 177.5 அண்ட் எஸ்சி வந்து 176, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 171. ஸோ டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துணிஞ்சு தயவு செஞ்சு எடுக்கலாம். ஓகேங்களா, தாராளமா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸலண்டா இருக்கும், நல்ல கோச்சிங் இருக்கும். முடிச்சுட்டு வெளியில வர முடியும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கிட்ட இருந்து சொசைட்டியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ என்ன எதிர்பார்க்குதோ அந்த முழு ஸ்கில் செட்டும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு டாப் காலேஜஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரான காலேஜஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சி பார்த்துட்டு போடுங்க. அதே போல ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் 190க்கு ஓசி கட்டா இருக்கு. அதே போல 188க்கு பிசிக்கு, 186 பிசிஎம், 185.5 பிசி எம்பிசி, 162க்கு எஸ்சி, அதே மாதிரி 151.5 எஸ்சிஏ அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 144க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 163.5 அண்ட் அதே போல பிசி பொறுத்த வரைக்கும் 150, அதே போல பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 148, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 147, அதே போல எஸ்சி பொறுத்த வரைக்கும் 107. ஃபேஷன் டெக்டி பொறுத்த வரைக்கும் 192.5க்கு ஓசிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, 191.5 பிசிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, 191.5 பிசிஎம், அதே போல 189.5 எம்பிசி அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 175, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 158 அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 168.5. ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் காலேஜ்ல நம்ம பார்த்த எஸ்எஸ்னும் சரி குமரகுரும் சரி, ஸோ என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்றத ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ளோசிங் கட் ஆஃப் க்ளோசிங் ரேங்க் எல்லாம் தெரிஞ்சுதுன்னா நீங்க தாராளமா என்னென்ன கோர்சஸ் இருக்குன்ற டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, நம்ம சாய்ஸஸ் இந்த காலேஜஸ் எல்லாம் வைக்கலாமா கூடாதா அப்படின்றதுக்கும் ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியா நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும். ரைட், நம்ம ஸ்டடிகேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நிறைய சர்வீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டாப் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க
இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு எப்படி அப்ளை பண்றது அண்ட் அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு எப்படி வந்து என்ன மார்க்ஸ் வந்து சீட் க்ளோஸ் ஆகும், அதே போல அதோட அட்மிஷன் கைடன்ஸ் என்னன்றதை கொடுத்துருக்கோம். அதே போல டிஎன்இயை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 1 or 2 days முன்ன பின்னா உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎன்இயை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கணும், கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இன்ஜினியரிங்க்கு இன் ஜென்ரல் வந்து மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து 24/7 வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அலர்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அதே போல சீட் மேட்ரிக்ஸ், ஒரு காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ், அதே போல உங்களோட கட் ஆஃப் பேஸ்டு, ரேங்கிங் பேஸ்டு சீட் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கான சாய்ஸ்லெஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். 7.5க்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த மாதிரி சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கவுன்சிலிங்கான ரவுண்ட் வைஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், பிரைவேட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சிட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தகவல் தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொஃபஷனலாக நம்ம ஸ்டடி கேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல காட்டக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சப்போர்ட், தேவையான கைடன்ஸ் நாங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.